வணக்கம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் தலைமையில் நடைபெறவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் பங்கேற்க வேண்டும். அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் பிறந்த தினம். காங்கிரசார் கோவில், மசூதி, சர்ச்சில் சிறப்பு வழிபாடு. மாநில வளர்ச்சி குறித்த திட்ட வரைவு தயார் செய்து பிரதமர் தலைமையில் நடைபெறவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சி குறித்து திட்ட வரைவு தயார் செய்து பிரதமர் தலைமையில் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்றும், புதுச்சேரி மாநில தேவைகளை மத்திய அரசிடம் ஆதாரத்துடன் எடுத்துரைத்தார் மாநில வளர்ச்சிக்காக முதல்வர் துணை நிற்க வேண்டும் என தெரிவித்தார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் மத்திய அரசு கொடுத்த நிதியை முழுமையாக பயன்படுத்தாமல் திரும்பி அனுப்பி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தையே புதுச்சேரி அரசு வீணடித்துள்ளது என்றும், இதில் பல்வேறு முறைகேடுகள், ஊழல் நடந்துள்ளதால் விசாரணை அமைக்க ஆளுநரை உத்தரவிட வேண்டும் என்றார். குடிமைப் பொருள் வழங்கல் துறை மூலம் 50,000க்கும் மேற்பட்ட போலி ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதிமுக உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் புகார் அளித்துள்ளோம். எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமலும் கண்டு கொள்ளாமலும் முதல்வர் இருப்பது ஊழலுக்கு துணை போவதற்கு சமம் என குறிப்பிட்டார். மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜக அரசு மத ரீதிகள் மக்களை பிரித்து கொண்டும், மாநிலத்தில் இருக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜாதி ரீதியாக மக்களை பிரிப்பது என்பது விஷ விதையை நம் பூமியில் விதைப்பதற்கு சமமானது என்றும், மறைந்த புரட்சி தலைவர் புரட்சி தலைவி வழியில் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு செயல்படும் ஒரே இயக்கம் அதிமுக என்றார். அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பிறந்த நாளையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக பல்வேறு ஆலயங்களிலும் சென்ற சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே பிறந்த நாளை ஒட்டி புதுவை மாநிலம் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று, இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன், விஜயவேணி மற்றும் மாநில நிர்வாகிகள், மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள், இளைஞர் அணி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் காங்கிரஸ் பிரமுகர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதனை அடுத்து இறுதி ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சி மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வைஷால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கேக் வெட்டி இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. மடக்கரை வெங்கட சுப்பாரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மக்களை நோக்கி நிகழ்ச்சியின் மூலம் நடைபெற்ற மக்கள் குறை கேட்பு முகாமில் விளைநூர் துணை ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதி மடுக்கரை வெங்கட சுப்பையா ரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மக்களை நோக்கி நிகழ்ச்சியின் மூலம் மக்கள் குறை கேட்பு முகாம் இன்று காலை 10 மணிக்கு தொடங்கியது. விளைநூர் துணை ஆட்சியர் ஸ்ரீ சோமசேகர் அப்பாரு, கோதாது மற்றும் துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் முகாமிற்கு சென்று ஆய்வு செய்தனர். மேற்கொண்ட துறைகளின் பணிகள் குறித்து ஆய்வு செய்த ஆட்சியர் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுச் சென்றார். இந்த நிகழ்ச்சியில் பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன், நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் உடனிருந்தனர். இந்த குறைகேட்பு முகாமில் வருவாய் மற்றும் பேரிட மேலாண்மை, நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து, இந்தியன் வங்கி, சட்ட பணியாளர்கள் ஆணையம், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, திட்டம் மற்றும் ஆராய்ச்சி துறை, நுகர்வோர் விவகாரங்கள் துறைகள் ஆகியவன பங்கேற்றன. இந்த முகாமில் மடுக்கரை உட்பட நெட்டப்பாக்கம் தொகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்றனர். உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும், ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாம் தமிழர் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் சிவகுமார் தலைமையில் மரப்பாலம் சந்திப்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். காட்டேரிக்குப்பம் பகுதியில் கார் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்.
புதுச்சேரி தம்மாபுரி பகுதியைச் சேர்ந்தவர் ரஞ்சித் குமார். இவரது தனது காரில் காட்டெருக்குப்பம் அடுத்துள்ள கூனி முடக்கு பகுதியில் உள்ள அவரது மாமியார் வீட்டுக்கு தனது குழந்தைகளுடன் காரில் சென்றுள்ளார். இந்நிலையில் மண்ணாடிப்பட்டு தொகுதி காட்டெருக்குப்பம் சுடுகாடு அருகே சென்று கொண்டிருந்த பொழுது காரின் ஜன்னல் வழியே குழந்தை வெளியே எட்டி பார்த்துள்ளது. இதனை பார்த்து குழந்தையை பிடித்து இழுக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக கார் தனது கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள ஓடையில் தலைகீழாக கவிழ்ந்தது. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த காட்டெருக்குப்பம் காவல்துறை உதவி ஆய்வாளர் தமிழரசன் மற்றும் லூர்துநாதன் உள்ளிட்ட காவலர்கள் விபத்துக்குள்ளானவர்களை மீட்டு சிகிச்சைக்காக புதுச்சேரி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட ஓடைவெளி பகுதியில் 22 லட்சம் புதிய மின்மாற்றியினை சபாநாயகர் கரிமலம் செல்வம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். மணவெளி தொகுதி ஓடைவெளி பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நிலவி வரும் குறைந்த மின் அழுத்தத்தை சீர் செய்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரின் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏமலம் செல்வத்திடம் கோரிக்கை வைத்தனர். சட்டப்பேரவைத் தலைவர் இப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் உரிய நடவடிக்கை எடுத்து புதுச்சேரி அரசு மின்துறை மூலம் ரூபாய் 22 லட்சம் மதிப்பில் 315 கிலோ வாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றி அமைத்து அதனை இன்று பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். விரைந்து நடவடிக்கை எடுத்து குறைந்த மின் அழுத்த பிரச்சினைக்கு தீர்வு கண்ட சட்டப்பேரவைத் தலைவருக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். இந்த புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதால் ஓடைவெளி பகுதிகளில் சீரான மின் விநியோகம் வழங்கப்படும் என சபாநாயகர் பொதுமக்கள் இடையே தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை இளைநிலை பொறியாளர் லூர்துராஜ், மின்துறை ஊழியர்கள் மற்றும் ஓடைவெளி கிராம பஞ்சாயத்து தாரர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சிவாலியை சிவாஜி கணேசனின் 23ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அரசு சார்பில் அவரது சிலைக்கு சபாநாயகர், அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். செவாலியே சிவாஜி கணேசன் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி கிழக்கு கடற்கரை சாலை கருவடிக்குப்பம் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், குடிமைப்புகழ் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் தொழிலதிபர் 21,75,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டது குறித்து இணைய வழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி பகுதியைச் சேர்ந்தவர் ராமசுப்பிரமணியன் தொழிலதிபர். இவரை கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட சிலர் இவரை வாட்ஸ்அப் குழு ஒன்றில் சேர்த்தனராம். அப்பொழுது இணையத்தில் முதலீடு செய்ததாக அதிக லாபம் பெறலாம் என்று ராமசுப்பிரமணியத்திடம் கூறினாராம். இதை நம்பி அவர் பல தவணைகளில் 21,75,000 ரூபாய் செலுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனால் தனது முதலீட்டையும் லாபத்தையும் அவரால் எடுக்க முடியவில்லையாம். தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் இதுகுறித்து புதுச்சேரி கோரிமேடு இணையவழி குற்றப்பிரிவில் புகார் அளித்தார். அதன் பெயரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அரியாங்குப்பம் தொகுதி அருந்ததிபுரம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு புத்தகப்பை, நோட்புக், பென்சில் ஆகிய கல்வி உபகரணங்களை அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அருந்ததிபுரம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு புத்தகப்பை, நோட்புக், பென்சில் ஆகிய கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி பொறுப்பாசிரியர் சுந்தரமூர்த்தி வரவேற்பு உரையாற்றினார். இதில் சிறப்பு விருந்தினராக அஇஅதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டார். தனது சொந்த செலவில் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் முன்னிலையில் மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார். மாணவர்களும் பெற்றோர்களும் நிகழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டு ரவி பாண்டுரங்கன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். நிகழ்வில் நிகுதியாக ஆசிரியர் சுதா நன்றி உரை நிகழ்த்தினார். விழா ஏற்பாடுகளை ஆசிரியர் பழனி ராஜா செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா, வார்டு கழக செயலாளர் ஜெயக்குமார், அதிமுக பிரமுகர்கள் ஜீவா, சிவா, நாகராஜ் ஆகியோர் உடன் இருந்தார்கள். புதுச்சேரி முள்ளகுளம் தக்கக்குட்டை அருகே ஏற்பட்ட தீ விபத்தில் 2 வீலர் ஒர்க் ஷாப் எரிந்து நாசமானது. முன்விரோதம் காரணமாக பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. அரும்பாத்துபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் நடராஜன். இவர் புதுச்சேரி விழுப்புரம் நெடுஞ்சாலை முள்ளக்குளம் ஜே நகர் அருகே 2 வீலர் ஒர்க் ஷாப் நடத்தி வருகிறார். நேற்று இவரது ஒர்க் ஷாப் திடீரென தீப்பற்றி எரிய துவங்கியது. அருகில் இருந்த பொதுமக்கள் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தீ சுவாலைகள் சாலை வரை வீசியதால் வாகனங்கள் கடந்து செல்லாமல் நிறுத்தப்பட்டது. கரிமேடு தீயணைப்பு நிலைய வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை அணைத்தனர். தீ விபத்திற்கான காரணம் தெரியவில்லை. தீ விபத்தில் ஒர்க் ஷாப்பில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த
8 பைக்குகள் எரிந்து நாசமானதா? தீ விபத்துக்கான காரணம் குறித்து ரெட்டியார்பாளையம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். பைக் ஒர்க் ஷாப் உரிமையாளர் நடராஜனின் டாடா ஏஸ் வாகனத்தை எடுத்துச் சென்ற கீழ் அக்ரஹாரம் பகுதியைச் சேர்ந்த ரகு 2 நாட்கள் கடந்தும் வாகனத்தை ஒப்படைக்கவில்லை. போலீசார் வாகனத்தை மீட்டு ரகுவரை எச்சரித்து அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் நடராஜனின் ஒர்க் ஷாப் தீப்பற்றி எறிவதற்கு முன்னதாக 3 பேர் ஒர்க் ஷாப் அருகே நின்றிருந்து புறப்பட்டு செல்வது அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதனால் பைக் ஒர்க் ஷாப் பெட்ரோல் குண்டு வீசி தீ வைக்கப்பட்டதா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். விழுப்புரத்தில் நடிகர் சூர்யா பிறந்த நாளை முன்னிட்டு அவரது ரசிகர்கள் ரத்த தானம் செய்தனர். நடிகர் சூர்யாவின் பிறந்த நாள் வரும் ஜூலை 23ஆம் தேதி கொண்டாட உள்ளதால் தமிழகம் முழுவதும் உள்ள அவரது ரசிகர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து வருகின்றனர். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் சூர்யா ரசிகர் மன்றம் சார்பில் மாவட்ட தலைவர் ஐயப்பன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் முண்டியப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ரத்த தானம் செய்தனர். இந்நிகழ்வில் எலிச்சவனி நகரம், ஒன்றியம், கிளை ஆகிய நற்பணி இயக்கம் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி விஷால் தலைமை நற்பணி இயக்கம் சார்பில் புதுச்சேரிக்கு வருகை தந்த விஷாலுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட பொதுமக்களும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்க பொதுச் செயலாளரும் தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகருமான நடிகர் விஷால் கடலூரில் ரசிகர் மன்ற தலைவரின் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்னையிலிருந்து கடலூருக்கு சென்றார். அப்பொழுது புதுச்சேரி மாநில விஷால் நற்பணி இயக்க தலைவர் மணிவண்ணன் வேண்டுகோளுக்கு இணங்க ரெட்டியார்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்தார். முன்னதாக புதுச்சேரி மாநில விஷால் நற்பணி இயக்கம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொன்னியம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்த நடிகர் விஷால் கண்ணீர் விட்டு அழுது சுவாமி தரிசனம் செய்தார். இதனை கண்ட ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் அவருக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து ரசிகர்கள் ஆலய மாலை மற்றும் சால்வை அணிவித்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு புடவை, அரிசி உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை விஷால் வழங்கினார். இதில் திரளான விஷால் மக்கள் நற்பணி இயக்க நிர்வாகிகள், ரசிகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நடிகர் திலகம் சிவாஜியின் நினைவு நாளையொட்டி புதுச்சேரி மாநில சிவாஜி பிரபு தலைமை மன்றம் சார்பில் தலைமை அலுவலகத்தில் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய 23வது நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி சிவாஜி பிரபு தலைமை மன்றத்தின் சார்பாக தலைமை அலுவலகத்தில் மாநில சிவாஜி மன்றத்தின் தலைவர் மாயனி தலைமையிலும் பிரபு ரசிகர் மன்றத்தில் தலைவர் மோகன் முன்னிலையிலும் அலங்கரிக்கப்பட்டு வைத்திருந்த நடிகர் திலகத்தின் திருவுருவப்படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய சிவாஜி மன்றத்தின் செயலாளர் ஓம் சக்தி ரமேஷ், சிவாஜி தலைமை மன்றத்தின் மாநில நிர்வாகிகள் சுந்தர்ராஜ், ஆனந்த், சங்கர், நடராஜன் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக ரவிச்சந்திரன் மற்றும் ஏழுமலை, ராம்குமார், நடராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். உழவர்கரை நகராட்சி சார்பில் மக்கும் மக்காத குப்பைகள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி வெங்கடா நகர் பூங்கா அருகே உழவர்கரை நகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை செயல்படுத்தி வரும் கிரீன் வாரியர் நிறுவனம் சார்பில் பொதுமக்களுக்கு மக்கும் மக்காத குப்பைகளை பிரித்து வழங்குவது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று மாலை நடந்தது. நிகழ்ச்சிக்கு உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்கா தலைமை தாங்கினார். இளநிலை பொறியாளர் ஜெய்சங்கர் முன்னிலை வகித்தார். இதில் குப்பைகளால் ஏற்படும் சுகாதார சீர்கேடுகள், பிளாஸ்டிக் கழிவுகளால் மண்வளம் பாதிப்பு, கடலில் கலப்பதால் கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து நகராட்சி அதிகாரிகள் விளக்கினர். தொடர்ந்து பூங்காவுக்கு வருகை தந்த பொதுமக்களுக்கு துண்டு பிரச்சுரம் விநியோகம் செய்யப்பட்டது. 9,60,000 ரூபாய் மதிப்பில் உப்புணர் வாய்க்கால் தூர்வாரும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நகர பகுதியான உப்புணர் வாய்க்காலில் ஒரு பகுதியான வானகப்பேட்டை மேம்பாலம் முதல் கடற்கரை சங்கமம் வரை பெரிய வாய்க்காலில் தூர்வாரும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. இத்திட்டத்தின் மூலம் இந்த வாய்க்காலில் மழை காலங்களில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் தடையின்றி செல்ல பயன்படும் இந்த நிலைகள் ரூபாய் 9,60,000 ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்படும் இந்த பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பூமி பூஜை செய்து கொடியசைத்து துவங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயிஸ் பிரகாசம், இளநிலை பொறியாளர் ஞானசேகரன், ஒப்பந்ததாரர் இளங்கோ மற்றும் தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி மற்றும் நிசார், காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் ராஜ்குமார், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் மணிகண்டன், ராகேஷ், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கோவிந்தசாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்காந்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில்
ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி கல்வி பங்களா கோவிந்த சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்காந்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நேற்று இரவு ஆடி பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்திலும் சிவபெருமான் சந்தன காப்பு அலங்காரத்திலும் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் புடவை வழங்கப்பட்டது. இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். ஆடி வெள்ளியை முன்னிட்டு கன்னிக்கோவில் பச்சை வாழியம்மன் மன்னாதீஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆடி மாதம் பிறந்ததை அடுத்து அனைத்து கிராமங்களிலும் உள்ள அம்மன் ஆலயங்களில் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெற்று வருகிறது. இதில் ஒரு பகுதியாக பாகவ கொம்யூன் கன்னிய கோவில் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ பச்சை வாழியம்மன் மன்னாதீஸ்வரர் ஆலயத்தில் அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் குமரேசன் தலைமையில் 1500 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் வடிவேலு, கணபதி ராம், தனசேகரன், தமிழரசன், வெங்கடேசன், சூர்யா, தமிழ் அன்பு, ஆறுமுகம் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6780 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 93 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பிரதமர் தலைமையில் நடைபெறவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் பங்கேற்க வேண்டும். அதிமுக செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல். அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் பிறந்த தினம். காங்கிரசார் கோவில், மசூதி, சர்ச்சில் சிறப்பு வழிபாடு. மூலகுளம் 2 வீலர் ஒர்க் ஷாப்பில் தீ விபத்து. முன்விரோதம் காரணமாக தீ வைக்கப்பட்டதா போலீசார் விசாரணை. இத்துடன் நியூஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.